அன்புள்ள தமிழ் சகோதர சகோதரிகளே, கொரோனா எனும் புதிய நவீன வைரஸ் இந்த உலகம் முழுவதும் பல்கி பெருகி வியாபித்து இன்று மனித வாழ்க்கைக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. எந்த அளவுக்கென்று சொன்னால் முழு உலகத்தையுமே அது பெரும் பீதியிலும் பயத்திலும் ஆழ்த்திவிட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கென்று தீர்வு இல்லையா? உண்டு. அதற்கான தீர்வு முதலில் எம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாழும் இந்த குவைத் நாடு அனைத்து சுகாதார மருத்துவ உதவிகளையும் இந்த கொடிய நவீன கொரோனா வைரஸ் எமனிடமிருந்து தப்பிப்பதற்கான தேவைகளையும் வழிகாட்டுதல்களையும் தனது நாட்டு குடிமக்களுக்கும் வாழ்வாதாரம் தேடி நாட்டுக்கு வந்திருக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் வழங்கி வருகின்றது. இதற்காக நாம் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இந்த சூழலில்தான் மிக அதிமுக்கியமான தேவைகளுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியேறுவதும் அன்றி நாம் ஒவ்வொருவரும் வீட்டிலேயே தங்கி தனிமைப்படுத்தப்பட வேண்டிய கட்டாய நிலை இன்று ஒரு தேசிய கடமையாக மாறிவிட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, வதந்திகளை நம்பாதீர்கள். அரசாங்க மூலங்களில் இருந்து கிடைக்கும் ஆதாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புங்கள், பகிருங்கள். இறைவன் நாடினால் இந்த பெரும் நெருக்கடி நிலை நம்மை விட்டு நீங்கி நாம் மீண்டும் முன்பு போன்றே எமது வளமையான வாழ்க்கைக்கு திரும்புவோம் என நம்புவோம். இறையருள் துணை நிற்கட்டும். இந்நாட்டு குடிமக்களும் இங்கு வாழும் அனைத்து மக்களும் பெருந்திரளாக கூடுவதையும் கூட்டங்களில் பங்கேற்பதையும் தவிர்த்து கொள்ளுமாறும் மிக அதிமுக்கிய தேவைக்காகவும் தவிர்க்க இயலாத பட்சத்திலும் மட்டுமே வெளிப்பயணங்களை மேற்கொள்ளுமாறும் இந்நாட்டு தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்.